இப்படி வசூலை வாரி குவிக்கும் தளபதி ரீ-ரிலீஸ். திருச்சி ஸ்ரீதர் அதிரடி. சவுத் இந்தியா அளவில் ரீ-ரிலீஸில் புதிய சாதனை படைத்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய தளபதி ரீ-ரிலீஸ் தலைவருடைய பிறந்த நாள் 12/12/2024 அன்று வெளியாகி பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் 110 திரையரங்குல ஓடிட்டு இருக்குங்க. அதுவும் 2வது வாரத்துல. இது தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னாக்கா 10 கோடிக்கு மேல வசூல் பண்ணி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் புதிய சாதனை படைச்சிருக்காருங்க. அதாவது சவுத் இந்தியன் அளவுல முதல்ல 2 படங்கள் 10 கோடிக்கு மேல வசூல் பண்ண 2 படங்கள் நம்ம தலைவருடையதான். ஒண்ணு பாபா படம். இந்த படத்தை அவங்க எடுக்கக்குள்ள பாத்தீங்கன்னா 9 கோடிக்கு பட்ஜெட்ல எடுத்தாங்க. ஆனா இந்த படம் ரீ-ரிலீஸ் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா 13 கோடி வசூல் பண்ணிச்சுங்க. இதெல்லாம் சாதனைங்க. அது மட்டும் இல்ல, தளபதி படம் பாத்தீங்கன்னாக்கா புதுசா ரிலீஸ் பண்ணப்போ 1991ல 9 கோடி தான் வசூல் பண்ணிச்சு. இது பட்ஜெட் 2 கோடியில இருந்து 3 கோடி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரிலீஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதை விட அதிகமா 10 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்குங்க. இதெல்லாம் எந்த நடிகர்களுக்கு சாத்தியம் தெரியல. அதாவது இது போல ஒரு சாதனை. அது மட்டும் இல்ல, புதிய சாதனை என்னன்னா, நம்ம சவுத் இந்தியாவிலேயே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய 2 படங்கள் ரீ-ரிலீஸ்ல 10 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்குங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னாக்கா பாபா 13 கோடி வசூல் பண்ணிருக்கு. 2வது பாத்தீங்கன்னாக்கா தளபதி 10 கோடியை தாண்டி போயிட்டு இருக்கு. இப்போ பாபா ரீ-ரிலீஸ பீட் பண்ணுமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். மற்ற நடிகர்கள் சொல்லுவாங்க அதெல்லாம் வடை சுடுறதுங்க. அது உங்களுக்கே தெரியும். கோல்டு காயின் கொடுத்து அதுக்கப்புறம் தயாரிப்பாளரை விட்டு கூவ சொல்றது, அப்புறம் சொம்புகளை வைத்து சொம்படிக்க சொல்றது, இதெல்லாம் தலைவருக்கு அதெல்லாம் சாத்தியம் இல்லை. அவர் ஆர்கானிக் தான். அவங்க லைக்கா நிறுவனம் அறிவிக்கல. அதனால ஆளுக்கு ஏதோ ஒரு ஃபிகரை சொல்லிக்கிறாங்க. 250 கோடி 240 கோடி 4 நாள்ல வசூல் பண்ணிருச்சுங்க. 25 நாளும் ஹவுஸ்ஃபுல்லா ஓடிச்சு. 2 நாள் கொஞ்சம் மழை, அவ்வளவுதான். அங்க புக் மை ஷோவே சொல்லிச்சு 2 நாள்ல கொஞ்சம் டிலே ஆச்சு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு. இவங்க என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டோம். நம்ம தலைவருடைய வேட்டையன் படம் தாங்க லைக்கா கொண்டாடி இருக்காங்க. வெற்றி கொண்டாட்டத்தை இது வரைக்கும் அவங்க வாழ்நாள்ல எடுத்த படங்கள்ல வெற்றி கொண்டாட்டம் கொண்டாடியதே கிடையாது. நம்ம வேட்டையனுக்கு தான் கொண்டாடி இருக்காங்க. அப்ப பாத்துங்க அவங்களுக்கு எவ்வளவு லாபகரமான படம். அவங்க இறுதியா அறிவிக்கல அப்படின்னாக்கா அது அவங்களதான் கேட்கணும். அதனால மத்தவங்க எல்லாம் சொல்றதுனால நாம அத கேட்டுக்கணும்னு அவசியம் இல்லை. 2023லயும் தலைவர் தான் நம்பர் 1 என்டர்டைன்மெண்ட் அவார்டு வாங்கினாரு ஜெயிலர் படத்துக்கு. இப்போ வேட்டையன் படம் தான் நம்பர் 1 என்டர்டைன்மெண்ட் பிலிம் அப்படின்ற அவார்டும் வாங்கியிருக்காரு. அதோட என்னங்க வேணும் சொல்லுங்க. இதுதாங்க தலைவர் நிறைய ஹேட்டர்ஸுங்க இருக்காங்க. நிறைய நடிகருடைய ரசிகர்கள் வைத்தறிச்சல்ல இருக்காங்க. ஏன்னா அவர் இன்னைக்கும் கிங்கா இருக்காரு வசூல்ல. எப்படியாவது அவரை தாழ்த்தணும் அப்படின்றதுக்காக நீங்க பாருங்களா, வேட்டையன் படத்தை எடுத்து பாருங்க. எல்லா மாநிலத்திலயும் ஃபர்ஸ்ட்ல இருப்பாரு. இதோ இருக்க பக்கத்துல கேரளா இருக்கட்டும், ஆந்திராவா இருக்கட்டும், எல்லா மாநிலத்திலயும் பாத்தீங்கன்னா 2024 வெளிவந்த படங்கள்லயே தலைவர் தான் ஹையஸ்டா இருப்பாரு. ஆனா தமிழ்நாட்டுல அவங்க குட்டியை குழப்பாங்க. இது பொலிட்டிக்கல்ங்க, பாலிடிக்ஸ். அதெல்லாம் கண்டுக்க கூடாது. சரி, ஓகே, மற்றவங்க படம் அதிகம் வசூல் பண்ணிச்சா ஓகே அப்படின்னு ஜஸ்ட் கடந்து போயிட்டே இருக்க வேண்டாம். பார்ப்போம் என்னதான் நடக்கட்டுமே அப்படின்னு. ஏன்னா வசூல் வேட்டையிலையும் வேட்டையன் தான், நம்ம விருது வேட்டையிலையும் வேட்டையன் தான். சொல்றவங்க சொல்லிட்டு போயிட்டோம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டுல இந்த படம் இவ்வளவு வசூல் பண்ணுச்சுன்னு சொல்லிக்கிறாங்களே ஒழிய மொத்தமா நீங்க வேர்ல்டு வைடா பாத்தீங்கன்னா தலைவருடைய படம் தான் அதிக வசூல். ஓகேங்களா? 400ல இருந்து 500 கோடி. சைலண்டா வந்தாரு, தட்டி தூக்கிட்டு போய்கிட்டே இருந்துட்டாரு. அவருக்கு தேவையான வசூல் வேட்டை நடத்திட்டு போயிட்டாரு. இவங்க கூவுறவங்க கூவிட்டு இருக்கட்டும், அதை பத்தி நம்ம கண்டுக்க தேவையில்ல. தலைவரை கொண்டாடுவோம். இன்னைக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் கொண்டாடினாங்க. அது மட்டும் இல்லைங்க, வேட்டையன் படத்தை எல்லா டிராக்கர்ஸுங்களும் தூக்கி கொண்டாடினாங்க. எல்லா சேனல்லையும் ஆனந்த விடுகன்னு பாத்தீங்கன்னா 4.5 கொடுத்தாங்க. எல்லா டிராக்கர்ஸும் பாத்தீங்கன்னா அவங்க 4க்கு மேலதான் எல்லாமே. சிலவங்க 5/5 கொடுத்தாங்க. இது போல தலைவருடைய அந்த வேட்டையன் படத்தை எல்லாருமே சப்போர்ட் பண்ணி எல்லாருமே கொண்டாடினாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படி கொண்டாடினாங்க. எது எப்படியோ சொல்றவங்க சொல்லட்டுங்க. நமக்கு தெரியும், மனசாட்சிக்கு தெரியும், ஆண்டவனுக்கு தெரியும், லைக்காவுக்கு தெரியும். அவ்வளவுதான். லைக்கா ஹாப்பியா? ஹாப்பி. நாமளும் ஹாப்பி. அவ்வளவுதான். ஓகே நண்பர்களே, அது மட்டும் இல்ல, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படம் தளபதி ரீ-ரிலீஸ் புதிய படங்கள் 110 திரையரங்குல ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் சாதனைங்க. ஆனா
இளைஞர் எல்லாரும் பாத்தீங்கன்னா புதிய படத்தை கொண்டாடல, தளபதியை தான் கொண்டாடிட்டு இருக்காங்க. தளபதி ரீரிலீஸுக்கு தான் அங்க அற்புதம் அதிசயம் நடந்துட்டு இருக்கு. பாடல் காட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா ஒன்ஸ் மோர் கேட்டு டான்ஸ் ஆடுறாங்க. அப்படி ஒரு அற்புதம் அதிசயம். இது புதிய படத்துக்கு சாத்தியமா தெரியல, ஆனா தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியம். இப்ப கூட சென்னையில பாத்தீங்கன்னா சர்வதேச பிலிம் ஃபெஸ்டிவல் நடந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையன் படம் தான் பெஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் பிலிம் 2024 சிறந்த துணை நடிகைக்கான விருதை நம்ம துஸ்ரா விஜயன் வாங்கினாங்க. எல்லாருக்கும் தெரியும். எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படங்கள்னாலே அது மாஸ் வசூல் சக்கரவர்த்தி அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். தலைவர் கூட யாரையும் கம்பேர் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா இப்ப இருக்கிற இந்த பால்வாடி பசங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் புரியாது, தலைவருடைய வளர்ச்சி எப்படி அப்படின்னு. அங்க எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டியது ஒண்ணு, விஜய் அவர்கள் வளர்ந்ததே மெயின் ரீசன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ரசிகர்கள் தான் அப்படின்றத இந்த பால்வாடி பசங்க புரிஞ்சுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இன்னைக்கு ரஜினி ரசிகர்கள் இல்லைன்னா விஜய் ஃபீல்ட் அவுட்டுங்க. ஆமாங்க, நாங்க போஸ்ட் ஓட்டினாங்க, போஸ்ட் ஓட்ட ஆள் இல்லைங்க. தலைவர் ரசிகன், தலைவர் என் குரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே குடி பறிச்சாரு, எல்லாரும் தெரியும். சரி, பழைய கதை தேவையில்லை. சரி, எது எப்படியோ நான் என்ன சொல்றேன்னா, உண்மையான வசூல சொல்லுங்க, நாங்களும் கொண்டாடுறோம். பொய்யான வடைய சுடாதீங்கன்னு தான் நான் சொல்றோம். திரும்ப திரும்ப அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் அவர் நடிச்ச படங்கள் நல்ல படங்கள் அப்படின்னாக்கா விரல் விட்டு எண்ணிடலாம். இன்னைக்கு பாருங்க, எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், இனிமேலாவது இதை கேட்டுட்டு நீங்க கண்டிப்பா இந்த கம்பேர் பண்றதை விட்டுருங்க. ஏன்னா தலைவர் லெஜெண்ட், அவரை கம்பேரே பண்ணக்கூடாது. நீங்க உங்க லெவல்ல நீங்க கம்பேர் பண்ணீங்க. தலைவர் இந்த வயசுல நடிக்கிறாரு அப்படின்றதே அது பெரிய விஷயங்க. அதுவே அவருடைய பெரிய சாதனைங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு 74 வயசுலயும் ஹீரோவா நம்பர் 1 வசூல் கிங்கா இருக்காருங்க. அப்படின்றக்குள்ள அதுவே பெரிய சாதனைங்க. அவர் வசூல் எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அவர் சும்மா திரையில நின்னாலே போதும், கைத்தட்டி விசில் அடிக்கிறதுக்கு கூட்டம் ரெடியா இருக்கு. ஓகேங்களா? அதனால நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. வயசாயிடுச்சு நடிக்க வேணாம்லாம் நீங்க பரிதாபப்படாதீங்க. அவருக்கு திறமை இருக்கு, அவருக்கு தெம்பு இருக்கு, சுறுசுறுப்பா இருக்காரு. அவர் கண்டிப்பா நடிச்சுக்கிட்டு தான் இருப்பாரு. கொண்டாடுவோம், கொண்டாடிக்கிட்டே இருப்போம். இன்னொன்னு நீங்க புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு வரைக்கும் விஜய் அண்ணன் ஃபீல்டுக்கு எத்தனை படம் ஹிட்டு கைவிட்டு எண்ணிடலாம். ஆனா இண்டஸ்ட்ரியல் ஹிட் ஏதாவது ஒண்ணு கொடுத்துருக்காரா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் விஜய் அண்ணன் ஃபீல்டுக்கு வந்த பிறகு ஒரு 20-21 படங்கள் நடிச்சிருக்காரு. ஓகேங்களா? ஒரு 90ஸ்ல வந்தாரா விஜய்? அப்போ விஜய் அண்ணன் 67 படங்கள் நடிச்சிருக்காரு. அப்போ அவரு ஹிட்டுன்னா, அவருடைய இண்டஸ்ட்ரியல் ஹிட் என்ன அப்படின்னாக்கா எல்லாத்துலயும் ஜீரோங்க. தலைவர் எங்கேயோ போயிட்டாருங்க. இண்டஸ்ட்ரியல் ஹிட் 10, சவுத் இந்தியா லெவல்ல ஹையஸ்ட் கலெக்ஷன் 7 படங்கள், இந்தியா லெவல்ல 4 படங்கள். இது போல சொல்லிக்கிட்டே போலாங்க. இதுல ஏதாவது விஜய் ஒன்னாவது இருக்காருங்களா? எல்லாத்துலயும் ஜீரோங்க. நீங்க எப்படிங்க அவரு கூட கொண்டு எங்க தலைவர்? அசிங்கமா இருக்கு. சரி, சின்ன பசங்க பால்வாடி பசங்களுக்கு எல்லாம் பதிலடி கொடுக்க தேவையில்லை. இருந்தாலும் புரிய வைக்கிறது நம்மளுடைய கடமை இல்லைங்களா? சரி, ஓகே நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தலைவர் இப்போ புதிய சாதனை படிச்சிருக்காரு, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.